Ashwin's Sweets and Snacks. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவனாவது அந்த கருத்தை காது கொடுத்தாது கேட்பாங்க. இன விடுதலைக்கு உழைத்த பெரியார், ஈழ விடுதலைக்கு உதவிய எம்ஜிஆர், இந்த இருவருடைய புகழை பாடுறதுக்கு ஒரு அந்த தலைப்புலயே மீட்டிங் சென்னை எம்ஜிஆர் நகர்ல நடத்துறாரு. சீமான் தான் சிறப்பு பேச்சாங்க. அதுவும் புரிதல் இல்லாமல் தெரியாம மேடையேறிட்டாரா இல்ல கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாலா காதை பொத்திக்கிட்டு கூட்டிட்டு போனாரு. அந்த பெண்களோடு தகாத உறவு வச்சுக்கிறது, குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிற அந்த விவகாரம் தான். இப்போ அதை பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கட்சி தொடங்கின ஆரம்ப காலத்துல இதே பெரியாரை தன் கொள்கை வழிகாட்டியாகவே அறிவித்தவர் சீமான். இப்ப அந்த விஜய் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு விஜய் மேல பாயிறாரு. அப்ப நீங்க யாரு? Milky Mist Paneer, high protein paneer. அந்த ஆனந்த விகடன் எழுதின தலைப்பு என்ன தெரியுமா? அந்த நேரத்துல இந்த இத்தனாயிரம் பள்ளிகளை காமராஜர் இவ்வளவு குறுகிய காலத்துல இருந்து கல்வி கண் திறந்த காமராஜர் இன்னைக்கு பேசுறதுக்கான அந்த செயலை பாராட்டி ஆனந்த விகடன் எழுதும் போது, காரியம் காமராஜர், அந்த காரியத்தை செஞ்சவர் காமராஜர், காரணம் பெரியார் அப்படின்னு எழுதினாங்க. நாங்கள் திராவிட இனத்தவர் அப்படின்னு பிரபாகரன் சொன்னான்னு இதே சீமான் சொல்றாரு. எது உண்மை? எந்த சீமான் சொன்னது உண்மை? எனக்கு ஒரு பத்திரிகையாளரா எனக்கு இந்த ஆதங்கம் இருக்கு. இந்திய அளவுல ஒர்க்கிங் விமன் அந்த பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் அதிகம். வேலைக்கு செல்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. யார் போட்ட விதைன்னு மனசாட்சிப்படி தொட்டு பாருங்க. பெரியார் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க நக்கலா கேட்கலாம். பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆனா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசியது இப்போ பரபரப்பாக இருக்கிறது. ஆதாரங்களை கேட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கூட அவங்க வீட்டை முற்றுகையிட்டாங்க. ஆனால் அதற்கு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமான் அரசுடைமையாக்குங்க, நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த விஷயம் பேசு பொருளாகவும் போராட்ட களமாகவும் கூட இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை, பெரியாருடைய எழுத்துக்களை எண்ணங்களை அதை வடிவமாக்கி அதை பொது உடைமையாக்குறதுங்கிறது தனி சப்ஜெக்ட். அது விவாதத்துக்குரியது. யாருக்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, அந்த விஷயத்தில் பெரியார் என்ன நினைச்சார், அதுக்கு என்ன ஆதாரத்தை காட்டுறாங்கன்னு ஒரு தனி விவாதத்துக்குரியது. முதல்ல பெரியாரையே அவர் எப்படி பார்க்குறாருங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. எந்த சீமான் இப்படி திடீர்னு பெரியார் மேலே பாயிறார் அப்படின்ற கேள்வி தான். அதுவும் எதிர் விமர்சனமாக வருது. அது நம்ம சிலதை எடுத்து பேசணும். ஏன்னா அது உள்ளே போய் ஆராய்ச்சி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை. இதை அவ்வளோ தூரம் விவாதிப்பது நல்லதல்ல. இதை ஒதுங்கி போகணும்னு நினைக்கிற டைப் நான். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு துளி கூட பயன் தராத, என்ன நடக்கும் அதனால ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறத வீம்புக்கு எடுத்துட்டு வந்து பேசுகிற எந்த விவாதத்தையும் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் நான். ஆனால் ஒரு ஆதர்ஷ புருஷராக பெரியார் விமர்சனத்துக்குரியவர் தான். அவர் மேலே 1000 எதிர் விமர்சனங்கள் இருக்குது, 1001 நல்ல விமர்சனங்களும் இருக்குது. அதை பெரியாரும் ரசித்தார். என்னை விமர்சிங்கன்னு அவரும் சொன்னார். நான் சொல்கிறத சொல்கிறேன், நீ உன் அறிவை பயன்படுத்தி யோசி, என்னுடைய பேச்சை ஏற்றுக்காது உன்னுடைய விருப்பம்னார். அந்த சுதந்திரத்தை பார்வையாளனுக்கு விட்டு கொடுத்தார். என் பேச்சு நீ கேட்கணும்னு அவர் என்னைக்குமே சொன்னதில்லை. அவர் விமர்சிக்கிறதே ஒரு பெருசாக கண்டுகிட்டதும் இல்லை. தாராளமாக விமர்சிக்கலாம். பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆனால் அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்ன்றது ஒரு நல்ல விஷயத்தை எந்த காலத்துலையும் கோட் பண்ணலாம். ஒரு தப்பான விஷயத்தை உரிய ஆதாரங்கள் இல்லாமல் அந்த தவறான ஒரு பேச்சை கோட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சீமான் போன்ற பல லட்சம் இளைஞர்கள் அவரை பின்பற்றுறாங்க. அவரை ஆதர்ஷ புருஷராக நினைச்சு தான் பல லட்சம் பேர் பின்தொடர்றாங்க. எவ்வளோ ஆதரவு வளம் இருக்குது. பதிவு பெற்ற கட்சியாக இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்கிறளவுக்கு அவர் இயக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சீமான் எப்படிப்பட்டவரை விமர்சிக்கணும், எப்படி அவசியமா அப்படின்னு சில கேள்விகள் வர்றதுனால சொல்கிறேன். கட்சி தொடங்கின ஆரம்ப காலத்தில் இதே பெரியாரை தன் கொள்கை வழிகாட்டியாகவே அறிவித்தவர் சீமான். இப்ப அந்த விஜய் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு விஜய் மேல பாயிறார். அப்ப நீங்க யாரு? அதுக்கும் ஒரு பதில் சொல்றாருல்ல, நான் முதல்ல வழிகாட்டியா நினைச்சேன், இப்ப தெளிவு பெற்று விட்டேன், அவ்வளவுதான், அதனால பாதையை நான் மாத்திக்கிட்டேன். பெரியார் இவர் கட்சியை தொடங்கும் போது பெரியார் உயிரோடு இருந்து சில கருத்துக்களை சொன்ன மாதிரியும், இந்த 10 ஆண்டுகள்ல பெரியார் பல்வேறு கருத்துக்களை மாற்றி சொல்லி அதன் மூலமா பெரியாருடைய சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டாரா? இவர் கட்சி தொடங்குற போதே பெரியார் இல்லை, அவருடைய எழுத்துக்கள் எழுத்து வடிவில் தான் இருக்கு. அதுல கிடைக்காத புரிதல் தெளிதல் இப்ப என்ன கிடைச்சிச்சு? இப்போ நமக்கு இதுல தான் சந்தேகம் வருது. சீமான் நல்ல கொள்கைகள் வச்சிருக்கலாம், இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி பேசலாம், தமிழ் தேசியம்னு ஏதோ புறக்கணிக்க கூடாதல்ல, சாத்தியமா இல்லையாங்கலாம் வேற.
அவர் பார்வையில் அது ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை பேசுகிற சீமானுக்கு தேவையில்லாமல் எதுக்கு பெரியாரை இழுக்கிறீங்க? இது 2 பேர் தான் இன்னைக்கு பெரியாரை இப்ப இல்லை எப்போதுமே எதிர்ப்பாங்க. பிராமணர்கள் எதிர்ப்பாங்க. ஏன்னா பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தவர் பெரியார். அவர்கள் எதிர்க்கிறதுல ஆச்சரியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச சீமான் பிராமணர் அல்ல. சரியா? 2வது பிஜேபியினர். அவர் மதவாத அரசியலை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்திருக்கார். குறிப்பா இந்து மத உணர்வுகளை, அதை என்னை போன்றவர்களே அதை ரசிக்க மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் பெரியாருக்கு பேசுறேன், நானே அதை ரசிக்க மாட்டேன். பெரியாரத்துக்கு அப்படி தனியா வச்சிருவேன். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில எனக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. அவருடைய கொள்கையில 100% நான் கடவுளை நம்புறேன். பெரியாரை எங்க நான் பூஜிக்கணும் அல்லது மதிக்கணும், ஒரு மனிதரா, சக மனிதரா, சக தலைவரா, நம்ம காலத்துல, நம்ம நூற்றாண்டு காலத்திலே அவரு வாழ்ந்தார் அப்படின்னு எங்க மதிக்கணுமோ அங்க மதிப்போம். அவர் சொல்ற கருத்துல எனக்கு எதிர் உடன்பாடுலயே தள்ளி வச்சுட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். அவர் என்ன சொல்றார், அந்த பெண்களோடு தகாத உறவு வச்சுக்கிறது, குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிற அந்த விவகாரம் தான். இப்ப அதை பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அது முதல் கேள்வி என்னுடைய தான். உண்மையா போய் அங்க அடுத்து வருவோம். இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்போ உங்க நோக்கம் என்ன? ஒரு அமைதியா போயிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல எதை பத்த வைக்கிறதுக்காக நீங்க இந்த வார்த்தைகளை எடுக்கிறீங்க? சரி, பெரியார் அப்படி பேசுற இல்ல, இறப்பதற்கு 7 நாள் முன்னாடி கும்பகோணத்துல பேசுறார். தஞ்சாவூர் மாவட்டத்துல வாழ்க்கை பூரா சுத்தி வந்தார். 1973 டிசம்பர் 17 தஞ்சாவூர் மாவட்டத்துல, அன்றைய தஞ்சாவூர் மாவட்டத்துல கடைசி கூட்டம் கும்பகோணத்துல பேசுறார். அவருடைய வாழ்நாள்ல அதான் கடைசி கூட்டம் அந்த மாவட்டத்துக்கு. அந்த பொதுக்கூட்டத்துல பெரியார் பேசின பேச்சுக்களை எழுத்து வடிவில் கொண்டு வந்து ஒரு புத்தகமாகவே ஆக்கியிருக்காங்க. அது எதனால? அவர் அதுதான் அந்த மாவட்டத்துல கடைசி கூட்டம் நினைச்சு அவருடைய 10ஆம் ஆண்டு நினைவு நாள்ல இந்த புத்தகத்தை கொண்டு வர்றாங்க. இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது அப்படின்னு தலைப்பு, புத்தகத்தோட தலைப்பே அதுதான். அதுல சீமான் சொல்ற விஷயத்தை அதுல பேசியிருக்கிறார். என்ன தெரியுமா பேசுங்க? சில இந்து கடவுள்களை குறிப்பிட்டு, ஏன்னா தெய்வங்களை பேரை நான் சொல்ல மாட்டேன், பெரியார் சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தெய்வங்களுடைய உறவுகளை சொல்லி எந்த புராண கதைன்னு அன்னைக்கு பிராமணர்கள் அல்லது அவருடைய முன்னோர்கள் எழுதி வச்ச புத்தகத்துல இருந்து சொன்னாங்களோ அந்த புராண கதையை எடுத்து சொல்லி இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளேயே சிலதெல்லாம் நடந்திருக்கு, இவர் பிரம்மா கிட்ட போனார், இங்கே போனார், இங்கே போனார்னு அதை இப்படி நியாயப்படுத்துறாங்களே, இது சரிதானா? முறையற்ற இந்த செயல் சரிதானான்னு அந்த புத்தகத்திலே கேட்கிறார். அந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுறார். இது முறையற்றதுன்ற வார்த்தையை பெரியார் அந்த கூட்டத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி சொன்ன பெரியார நீங்க இந்த மாதிரி சக குடும்பத்துக்குள்ளேயே நீங்க இந்த உறவு வச்சுக்கலாம்னு பெரியார் சொன்னார்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஓடோடி வந்து அண்ணாமலை அவரை பாதுகாக்கிறார் சீமான். இங்கதான் சந்தேகம் வருது. சீமான் ஒண்ணு சொன்னால் எதுக்காக அண்ணாமலை ஓடோடி வரணும்? நான் இன்னைக்குள்ள ஆதாரத்தை வெளியிடுறேன். நேத்து சொன்னேன், நேத்து எனக்கு தெரிஞ்சு நைட் வரைக்கும் வரவே இல்லை. அப்படி ஆதாரம் வந்தா கூட இந்த புக்கை தான் எடுத்துட்டு வருவாங்க. அதை முழுசா படிச்சாதான் தெரியும். அதுலயே பெரியார் அதை முறையற்றதுன்னு சொல்றாரு. சரிதானே? சரி, பேசிட்டாரு. அவர் காலத்துல புராணங்கள்ல இருக்கிற அந்த நம்பிக்கைகளை சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நான் பிராமின் அத்தனை பேர்லையும் ஒட்டுமொத்தமா படிப்பறிவு 10% கூட இருந்திருக்காது பெரியார் காலத்துல. அப்ப படிப்பறிவற்ற அந்த சமூகத்து மக்கள் மத்தியில ஒரு தெய்வங்களை மையமா வச்சு சில நம்பிக்கைகளை புகுத்தி அப்படிங்கிற அந்த கோபம் தான் அவருக்கு கடவுள் மறுப்புல கொண்டு போய் விட்டுச்சே தவிர, என் பார்வையில நான் சொல்றேன், நான் பார்த்த பெரியார் அப்படிதான் பாக்குறேன். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு மாறுபட்ட கருத்து ஒரு சொன்னாங்கன்னா நான் பெரியாரை தள்ளி வச்சுடுவேன். அப்போ இதை சொல்லி உன்னை ஏமாத்துறானே, நீ உஷாராயிருன்னு ஒரு அறிவை புகற்ற வேலை தான் அவர் செஞ்சார்தான் நான் பாக்குறேன். அதுக்கு அந்த மாதிரியான புராண விஷயங்களை எடுத்து அவர் பேசினாரே தவிர எதையும் அவர் நியாயப்படுதல். இந்த மாதிரி உறவுகள் தவறு. இந்த தவறான உறவை சொல்லி உன்னைய மூளையை மலங்கடிக்கிறானே, நீ யோசி, உன் அறிவை பயன்படுத்து. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றது அதுதான். தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொல்லலையா? இந்த தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சுச்சுன்னு கேட்டார். காமராஜர் தான் உன்னை படிக்க வச்சார்னு. அவருடைய நோக்கம் படிப்பு உனக்கு அவசியம். அந்த படிப்பை கொடுத்தது யாருன்னு பிராக்டிக்கலா அவர் லாங்குவேஜ்ல சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை சரஸ்வதி நயா நாக்குல இருந்து என் மனசுல இருந்து எனக்கு கல்வியை கொடுக்கும் நான் நம்புறேன். பெரியார் அப்படி நம்பல அவர் இருந்த காலத்துல. ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு படிப்பறிவு இல்லை. இன்னைக்கு அவர் அதே பெரியார்னால, அவர் போட்ட கொள்கையினால, அவர் வகுத்த பாதையில நடந்து இன்னைக்கு ஒரு குக்கிராமத்துல இருந்தா ஐரோப்பாலே அமெரிக்காலே இருக்கிறான். அவன் ஜீன்ஸை போட்டு வந்து அதே கோயில் பிரகாரத்தை சுத்தி வர்றான். இது ஏதோ முரணா இருக்கலாம். இதுதான் யதார்த்தம். பெரியாரால நாம வந்தோம், பெரியாரால நாம படிச்சோன்ற நன்றி அவன் மனசுல இருக்கும். அவர் சொன்ன கடவுள் மறுப்பை தள்ளி வச்சுட்டு கோயிலை சுத்தி வர்றான். ஜீன்ஸை போட்டு எத்தனை இளைஞர்கள் நீ கோயில்ல இருக்கிறாங்க? எல்லாருக்கும் தெளிவு இருக்கு. சீமான் வந்துதான் இங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவர் வந்து சொல்லி பெரியாரை யாரும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவரவருக்கு பெரியாரை அவர்கள் பார்வையில் பார்க்கிற உரிமை இருக்கு, அறிவும் இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார்? தமிழ் தாயை கும்பிடுறே, காமராஜரை கும்பிடுறாண்டாரு. 10,000 பள்ளிகளை ஓரிரு ஆண்டுகளிலே திறந்தவர் அவர் தான் அப்படின்னாரு. ஆனந்த விகடன் அப்போ பிராமண பார்வை பார்க்கிற பத்திரிகை அப்போ விமர்சனங்கள் அப்ப இருந்தது. நானும் விகடன்ல வேலை பார்த்து வந்தேன். அப்ப இருந்த விமர்சனம், அந்த ஆனந்த விகடன் எழுதின தலைப்பு என்ன தெரியுமா? அந்த நேரத்துல
இந்த இத்தனாயிரம் பள்ளிகளை காமராஜர் இவ்வளவு குறுகிய காலத்துல திறந்து கல்விக்கண் திறந்த காமராஜர் இன்னைக்கு பேசுறதுக்கான அந்த செயலை பாராட்டி ஆனந்தவுடன் எழுதும்போது, காரியம் காமராஜர், அந்த காரியத்தை செஞ்சவர் காமராஜர், காரணம் பெரியார் அப்படின்னு எழுதுனாங்க. பெரியாரை விமர்சிக்க வேண்டிய விகடனை கொண்டாடினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. பெரியார் என்ன பண்ணாருன்னு இன்னைக்கு சீமான் கேட்கிறார்ல, சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவனாவது அந்த கருத்தை காது கொடுத்தாது கேட்பானா? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு யாரால வந்துச்சு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டாம், சமமா வைங்க, பெண் உரிமையை கொடுங்க, பெண்ணுக்கு விடுதலை கொடுங்க சொன்னவர் பெரியார். அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் நான் அடுத்து இடஒதுக்கீடா மாறுது. திருமணங்கள்ல இருந்த அந்த சடங்குகளை ஒழிச்சிட்டு எப்படினாலும் திருமணம் இந்து முறைப்படி தமிழ் முறைப்படி எப்படி நடந்தாலும் வைதிகத்தை தள்ளி வச்சாலும் திருமணம் செல்லுன்னு சொன்னதுக்கு காரணம் பெரியார். ஆனா இவர் தான் சமூக நீதிக்கு ஆணைமுத்துவா பெரியாரா அப்படிங்கிற இல்ல, நீங்க ஆணிமுத்துவ தள்ளி வைங்கன்னு யாரு சொன்னா? அதுக்காக பெரியார் எதுவுமே சொல்ல. நீங்க ஆணிமுத்துவ நீங்க தாராளமா கொண்டாடுங்க. அவரை போல இன்னும் அயோத்திதாச பண்டிதர் எல்லாம் கூட சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துல அவர் தான் இந்த மாதிரி சிந்தனை. ரைட்டு, யார் மறுத்தா? நீங்கள் மற்றவர்களை கொண்டாடணுங்கிறதுக்காக பெரியாரை தூக்கி போடுறது எந்த வகையில நியாயம்? அப்பதான் உங்களுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கு. பிஜேபியின் குரலை சீமான் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? பச்சையா அப்படிதான் போட்டு உடைக்கணும். இந்த குரல் தான் இனிமேல் ரொம்ப அதிகமா ஒழிக்கும். சீமான், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பதிவு பெற்ற கட்சியா வந்தோம், அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் ஓட்டு போட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி, அந்த மக்களை முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இனிமேலாவது சீமான் பேசாம இருக்கணும்னு நான் பாக்குறேன். அவருடைய பேச்சுக்கள்ல பல முரண்பாடு இருக்கு. பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்துதான் தமிழ் சமூகத்துக்கு பெரியார் எதுவுமே செய்யலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு இடத்துல பேசுறார். இதுக்கப்புறம் இன்னொரு இடம் என்ன சொல்றாரு, பிரபாகரனே சொன்னார் பெரியார் வகுத்த பாதையில தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு பிரபாகரனே என்னிடம் சொன்னார் அப்படிங்கிறார். நாங்கள் திராவிட இனத்தவர் அப்படின்னு பிரபாகரன் சொன்னான்னு இதே சீமான் சொல்றார். எது உண்மை? எந்த சீமான் சொன்னது உண்மை? எனக்கு ஒரு பத்திரிகையாளரா எனக்கு இந்த ஆதங்கம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு சீமான் ஆட்சிக்கு வந்தா என்னையும் தான் சேர்த்து ஆள போறார். சோ அந்த சீமான் தெளிவான மனநிலையோடு இருக்கணும்னு நான் விரும்புறேன். ரெண்டுமே சீமான் வாயிலிருந்து வார்த்தைகள், முன்னாடி வந்ததோ பின்னாடி வந்ததோ ரெண்டும் சீமான் வாய். எது உண்மை சொல்லுங்க? பிரபாகரன் நிஜமா உங்ககிட்ட என்ன சொன்னார்? பிரபாகரன் இந்த தமிழ் அவர் சொன்னது பெரியார் இந்த தமிழ் சமூகத்துக்கு எதுவும் செய்யலேன்னு சொன்னது நிஜமா? பெரியார் வகுத்த பாதையில தான் நாங்களே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்களும் திராவிட இனத்தவர் தான் பிரபாகரன் சொன்னதா நீங்க சொன்னீங்களே, அது நிஜமா? ரெண்டுக்குமே ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. சும்மா போற போக்குல சொல்ல, அந்த வீடியோ போட்டு பார்த்து தான் இன்னைக்கு அவர் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. எதுக்கு இது நடக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். இதனுடைய நோக்கம் என்ன? சமூக நீதிக்கு பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா வட மாநிலத்துக்காரங்களே நம்ப மாட்டாங்களே. நான் சொல்ற புரியல. அப்ப இந்த நோக்கத்தை தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அரசியலுக்காக எதையும் செய்யலாமா? சரி, நான் கேட்கிறேன், அந்த பெரியார் எதுவுமே செய்யலைன்னு வச்சுப்போம். அந்த பெரியாரை ஆதர்ச புருஷராக நினைத்துத்தான் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி, OPS, எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சி நடத்துறாங்க. காங்கிரஸ் முடிஞ்சதுலேருந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இத்தனை ஆண்டுகால ஆட்சியில கிட்டத்தட்ட அதுல ஒரு 33, 50, 55 வருஷம், 57 வருஷத்து ஆட்சியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கா பின்னோக்கி இருக்கா? சொல்லுங்க. விதை பெரியார், அவர் போட்ட புள்ளியில தான் ஆட்சியை என்னுடைய ஆட்சியவே பெரியாருக்கு காணிக்கை ஆக்குறேன்னு சொன்னவர் அண்ணா. அதுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கா பின்னோக்கி இருக்கா? ஒரு எல்லா மாநிலத்துக்கு போனார். அவர் விரும்புகிறார் வேறு 5 மாநிலங்களுக்கு போயிட்டு வரட்டும் சீமான். அந்த 5 மாநிலத்தையும் தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒப்பிடட்டும். தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அவர் மனசாட்சிப்படி சொல்லட்டும். ஒரு நடுநிலையான குழுவை கூட கூட்டிட்டு போட்டோம். அங்க இருக்கிற சாலை வசதி, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தாழ்ந்து போயிருக்காது. டாப் 5ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப தமிழ்நாடு முன்னேறி இருக்கா அப்படின்ற கேள்வி எப்படி வரும்? என்ன பதில் சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், பெரியாருடைய சித்தாந்தங்களை கடைபிடித்து இன்று வரை ஆட்சி எடுத்துட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் தமிழ்நாடு தாழ்ந்து போயிருக்கா முன்னேறிக்கா? இன்னும் வரணும்ன்றதுக்கு அது உங்களுடைய ஆசை. எனக்கு வந்து ஆசை இருக்கு தமிழ்நாடு இன்னும் மேல வரணும்னு. இன்னைக்கு என்ன தாழ்ந்து போச்சா? மற்ற மாநிலம் கூட குறைஞ்சு போயிடுச்சா? இந்திய அளவுல ஒர்க்கிங் விமன் அந்த பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் அதிகம். வேலைக்கு செல்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. யார் போட்ட விதைன்னு மனசாட்சிப்படி தொட்டு பாருங்க. பெரியார் வந்து அப்ளிகேஷன் போட்டாலும் நக்கலா கேட்கலாம். அந்த பெரியார் கொடுத்த மானசீகமான தைரியமும் துணிச்சலும் தான் பெண்களுக்கு இந்த கொடுத்தது. அவர் வகுத்து கொடுத்த அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்த இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் தான் நம்மாலையும் படிக்க முடியும்னு வச்சு அந்த கல்வினாலதான் இன்னைக்கு அந்த வேலை கிடைக்குது. இன்னைக்கு துணிச்சலா பல லட்சம் சம்பாதிக்கிற பெண்கள் எப்படி? யாரால? புரியுதுங்களா? இத்தனை உண்மைகளும் தெரிஞ்சிருந்தோம். ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக பெரியார் போன்ற தமிழ்நாடு கொண்டாடுகிற ஒரு தலைவரை சீண்டி பார்ப்பது
நேர்மையற்ற செயல். ஏன்னா இது ஒரு செய்தியாளருடைய கேள்விக்கு அவர் இந்த பதிலை சொல்றாரு. இந்த ஒரு சர்ச்சைக்குரிய இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி சொல்றாரு. அப்போ இது வந்து கொள்கை வழிகாட்டி அப்படின்னு ஏத்துக்கிறாங்களேன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ கேள்விக்கான பதிலாக இந்த ஃப்ளோல வருதுன்னு சொல்றதா இல்லது அல்லது அவர் ஒரு வரியில கடந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு பாயிண்டா அவர் அடுக்கிறார். திருக்குறளை திட்டினாரு, தமிழை திட்டினாருன்னு ஒன்னா சொல்றாருன்னா இவர் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கிறாருன்னா நான் எனக்கு தோணுது. அல்லது பெரியாரை பற்றிய எதிர்மறை சிந்தனைகளை நீங்க மனசு முழுக்க நிறைச்சு வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி, நான் அப்போது எனக்கு புரிதல் இல்லை, பெரியாரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்னு சொல்லிட்டேன், கொள்கை வழிகாட்டிங்கிறத நானும் சொல்லிட்டேன், இப்ப எனக்கு புரிதல் வச்சுங்கிறார்ல. சில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக இன விடுதலைக்கு உழைத்த பெரியார், ஈழ விடுதலைக்கு உதவிய எம்ஜிஆர், இந்த இருவருடைய புகழை பாடுறதுக்கு ஒரு அந்த தலைப்பிலேயே மீட்டிங் சென்னை எம்ஜிஆர் நகர்ல நடத்துறார். சீமான் தான் சிறப்பு பேச்சாளர். அதுவும் புரிதல் இல்லாமல் தெரியாம மேடையேறிட்டாரா இல்ல கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாலா காதை பொத்திக்கிட்டு கூட்டிட்டு போனாங்களா? எத்தனை வருடங்களுக்கு? 2 வருஷம் முன்னாடி இதே எம்ஜிஆர் நகர் தலைப்பே தான், அந்த நோட்டீஸை கையில வச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன புரியலன்னா, எந்த கொள்கையையும் எந்த ஒரு எண்ணத்தையும் உணர்வையும் வச்சுக்கிற உரிமை சீமானுக்கு இருக்கு. பெரியார தாராளமா திட்டுங்க. நான் கேட்கறது, அன்னைக்கு பாராட்டினீங்களே, சரி ஒரு தடவை இல்லை 11ல நான் கட்சி தொடங்க அரசியலுக்கே நான் புதுசு சினிமால இருந்து வந்தேன் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. அப்புறம் இன விடுதலைக்கு இன எழுச்சி மலர்னே ஒன்று போட்டிருக்கிறார். அதுல மலர் பின்பக்கட்டில 64 பேரோட படங்கள் இருக்கு. தமிழ் இன உணர்வை பிரதிபலிச்சவங்க, இன விடுதலைக்கு உழைச்சவங்க அப்படின்னு பல காரணிகள் வச்சு அதில் இந்த தீக்குளிச்சி இருந்த முத்துக்குமார் படம்லாம் அதில் இருக்கு. நான் அப்படி அயோத்திதாசர் பண்டிதர் படம்லாம் இருக்கு, அண்ணா படம் இருக்கு, இவங்க படம்லாம் இருக்கு. அந்த 64 பேர் படத்துல முதல் படம் யார் தெரியுமா? சீமான் வெளியிட்ட புத்தகத்துல முதல் படம் யார் தெரியுமா? பெரியார் தான். இந்த முரண்பாடு ஏன்? அதுவும் புரியாம பண்ணிட்டீங்களா? அப்ப அந்த 10 ஆண்டு கால அரசியல்ல நீங்க பேசின கருத்துக்கள் எல்லாமே புரியாம சொன்னதுதானா? இன்னைக்கு உங்க பின்னாடி ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுப்போம். அதுல ஒரு 8 லட்சம் பேர் அந்த 10 வருஷத்துல சேர்ந்தவன். அந்த 8 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? உங்களுடைய புரிதலற்ற அரசியலை நம்பி வந்தவர்கள் சொல்லி அந்த 8 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? இல்ல வேற கட்சியில சேர்த்துக்கணும் ஒரு அறைகோல் விடுப்பாரா? ஒரு பத்திரிகையாளர் அந்த கேள்வி கேட்கிறேன், சாதாரண பிரஜையாவன் அந்த கேள்வி கேட்கிறேன். சீமான் மேல எனக்கு இன்னைக்கு மரியாதை உண்டு, பட் இத்தனை முரண்பாடுகள் வேண்டாம். இது அண்ணாமலை பத்தி நான் வச்ச விமர்சனம். பொய்யா பேசுறாருன்னு ஒரு காலத்துல, இன்னைக்குதான் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு நல்லது, இளைஞர் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், இவ்வளவு பொய் பேசாதீங்கன்னு சொன்னேன். அது சீமானுக்கு நான் சொல்ல முடியல. இவ்வளவு முரண்பாடுகளான பேச்சுக்களை இனிமேல் பேச, ஒரு விஷயத்துல இரட்டை நிலைப்பாடு. சரி, இன்னைக்கு இப்படி பேசிட்டாரு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அந்த 2024 கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் நான் அந்த பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டேன்னு 29ல் பேச மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஏன்னா எனக்கு ஹிஸ்டரி இருக்கு, ஆதாரம் இருக்கு. சீமான் அப்படிதான் 11ல் பேசினாரு, 21ல் மறுப்பாருன்னு ஒரு ஆதாரம் இருக்கிறனால இதை கேட்கிறேன். 24ல் 25ல் நான் பேசின பேச்சு தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு 29ல 30ல சீமான் சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஆனா அரசியல் தலைவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பார்க்கும்போது இப்படிதானே முரண்பாடுகள். முரண்பாடுங்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இந்த ஜென்மத்துல நான் அவனோட கூட்டணி வைக்க மாட்டேன் இப்படின்னு அரசியல் கருத்துக்கள்ல தான் அவங்க முரண்பட்டு இருப்பாங்களே தவிர கொள்கை சார்ந்து நாங்க இங்க பாருங்க, எங்களுக்கு மாநில சுயாட்சி தான் கொள்கை அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி மாநில சுயாட்சியை வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, இல்ல எங்களுக்கு மாநில சுயாட்சி வேண்டாம், அது ஏதோ தப்பான வார்த்தையா தெரியுது. என்னைக்காவது கொள்கையை மாத்திருக்காங்களா? சொல்லுங்க. கச்சத்தீவை தாரை வார்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, கச்சத்தீவை மீட் பண்ணு ஒரு பேரா பெர்மனண்டா இருக்கும். அதை அச்சு கோர்க்கிற இடம்னு வச்சுக்க பழைய காலத்துல. இப்ப அந்த பிரிண்ட் பண்ண இடத்துல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சார் அந்த பேரை எடுத்து வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கச்சத்தீவை மீட் பண்ணுற ஒரு பேரா எல்லா கட்சி தேர்தல் அறிக்கையிலே இருக்கும். யாராவது நாங்க கச்சத்தீவை கொடுத்தது ஆதரிக்கிறோம்னு நினைக்க சொல்லிதான். மெயின் கொள்கைகள்ல எந்த அரசியல் கட்சியும் முரண்பட்டது கிடையாது. ஊழல்வாதிகள் தான், லஞ்சம் வாங்குவர்கள் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கினவங்க தான். திராவிட இயக்கங்கள் ரெண்டையும் சொல்றேன், அவங்க தானே கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பண்ணின திராவிட இயக்கங்கள் எந்த கோர் பாயிண்டையும் கைவிட்டதில்லை, முரண்பாடா பேசினதில்லை. ஆனா தலைவர்களை பத்தி விமர்சிச்சது, இன்னைக்கு ராமதாஸ் திட்டுவாங்க, நாளைக்கு ராமதாஸ் ஒரே சமூக நீதி காவலர் ஐயா டாக்டர் ராமதாஸ் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. சமகால தலைவர்களை நீங்க பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம், அந்த வாய்ப்பு அந்த தலைவருக்கு இருக்கு. மறைந்து போன பெரியாரை பத்தி இப்படி சீண்டலாமா? அதான் என்னுடைய கேள்வி. அதே அவர் கேட்கிறார், திருக்குறளை மலம் என்றார் அப்படின்னாரு, தமிழ் மொழியை சனியன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாங்க. ஆனா அதே பெரியார் அவர்கள் தான் திருக்குறள் மாநாடு நடத்தினாங்க. அப்ப அவர் முதல்ல எடுத்த ஒரு நிலைப்பாடாக ஒன்றாக பெரியார்கிட்டையும் முரண்பாடுகள் இருந்தது. ஒரு முரண்பாட்டிலையும் அவருக்கு சுயநலம் இருந்திருக்காது. அதனாலதான் பெரியார் இன்னைக்கு கொண்டாடப்படுறார். முரண்பாடுகள் நிறைந்தவர் தான் பெரியார். ஒரு விஷயத்துக்கு நான் ஒரே ஒரு அழகிரி சாமின்னு நினைக்கிறேன், அவருக்காக நிதி திரட்டணும், அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லும் போது யாரும் வசூல் பண்ணாதீங்கன்னு லெட்டரே எழுதுறாரு. அதே பெரியார்
திரும்பி வசூல் பண்ணி அழகிரி சாமிக்கு உதவியும் பண்ணியிருக்கிறார். முரண்பாடு தானே. ஆனால் அந்த முரண்பாட்டில் அவருக்கு சுயநலம் இருந்ததா? அழகிரி சாமிக்கு பிரயோஜனம் இருந்தது. நான் பார்த்த பெரியார், நான் படித்த பெரியார், நான் பார்க்கல, படித்த பெரியாரை நான் சொல்றேன். முரண்பாடுகள் இப்படி பெரியார்கிட்ட அடுக்கிக்கிட்டே போகலாம். எந்த முரண்பாட்டிலும் பெரியாரிடம் சுயநலம் இருக்காது. ஆதாரம் அதுலயே இருக்கும். அந்த 2 முரண்பாட்டை உட்காந்து 1 மணி நேரம் வாச்சிங்கன்னா 2லையுமே பெரியார்ட்ட சுயநலம். அவருக்குன்னு எதுவுமே இருக்காது. 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு சொன்னா எதையாவது எடுத்துட்டு போனாரா? செல்வ செழிப்புல வாழ்ந்த பெரியார் 3rd கிளாஸ்லாம் போவார் ட்ரெயின்ல கடைசி வரைக்கும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? அதனுடைய கால் தூசுக்கு வருவோமா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்? சொல்லுங்க. அப்படி பொதுவாகவே மறைந்த தலைவர்களை பேச மாட்டோம். இன்னைக்கு இதே சீமான் இவ்வளவு பேசுறாரு, படிச்சு தானே பேசுறாரு. குறைஞ்சபட்சம் ஸ்கூல் படிச்சிருப்பார், காலேஜ் படிச்சிருப்பார். யாரால சொல்லுங்க? பிராமண ஆதிக்கம் உச்சத்துல இருந்திருந்தா இன்னைக்கு அவரெல்லாம் நானெல்லாம் நீங்கெல்லாம் படிச்சிருக்க முடியுமா? கொஞ்சம் நன்றி உணர்ச்சியும் இருக்கணும். பெரியார் மேல 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நானே பெரியார பல விஷயங்களை தள்ளி வைக்கிறவன். ஏன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக இப்படி போய் ஒரு தலைவரை, மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவரை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவது தவறு. தமிழ், நான் சொன்னீங்களே தமிழை பத்தி விமர்சிச்சாருன்னு, தமிழ்ல எங்கேயே அறிவியல் இருக்குன்னாரு. தமிழ்ல பக்தி இலக்கியங்கள் மேலோங்கி இருந்த காலத்துல பக்திக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுக்கிறான். அந்த பக்தியை சொல்லிதான் பிராமண மூளையை மழுங்கடிக்கிறான் அப்படின்னு அந்த கோபத்தை சுத்தி வச்சுதான் தமிழை விமர்சிச்சாரே தவிர தமிழ்ல அறிவியல் கண்டுபிடிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னா நீ படினாரு. தமிழ்ல ஒண்ணு இல்லைன்னாரு. அந்த ஆங்கில தான் தமிழை விமர்சிச்சாரே தவிர அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லையே, அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இல்லையே, புராணத்துல இதிகாசங்கள்ல சொல்ற புரட்டுக்கதைகள் அவர் பார்வையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் பார்வையில் அது புரட்டுக்கதை அதுதான் இருக்கு. அதை நீ யோசிவோம், அறிவை பயன்படுத்து, தமிழ்னு போகாதன்னு அந்த ஆங்கிள் தான் சொன்னார். ஒரு இடத்துல ஒரு பயன்படுத்தின விஷயம், அந்த அறிவற்ற படிப்பறிவற்ற தமிழனுக்கு ஒரு அறிவை தெளிவை புகட்டணுங்கிறதா ஒரு நோக்கமா இருந்ததே தவிர தமிழையோ திருக்குறளையோ தமிழர்களையோ அவமதிப்பதற்காக அல்ல. தமிழ் சமூகத்துக்கு பெரியார் ஒண்ணுமே செய்யலாம் இவர் சொல்றாரு. 95 வயசு வரைக்கும் இருந்துட்டு அவரு யாருக்காக உழைச்சார்? கன்னடர்களுக்கா, தெலுங்கர்களுக்கா? இவர் பார்வையில் அவர் கன்னடர்லாம் சில பேர் சொல்றாங்க, இருக்கட்டும். யாருக்காக உழைச்சார்? கர்நாடக மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு தன் இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார், உழைத்தார். யாராவது சொல்ல முடியுமா? கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு தானே உழைச்சாரு. இந்த உண்மைகளெல்லாம் தெரிந்திருந்தோம். பெரியார் போன்ற ஒரு பெரும் தலைவர்களை உரசி பார்ப்பதே தவறு. அவமதிக்கிறதெல்லாம் உச்சகட்டம். உரசி பார்ப்பது தவறு. இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு அரசியல் ஆயுதங்கள் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. வாழை சுழற்றுங்க, வீழ்த்துங்க, மேலே வாங்க, ஆட்சி அமைங்க. பட் எந்த நோக்கத்துக்காகவும் இவர் போன்ற பெரியார் போன்ற தலைவர்களை உரசுவது தவறு. இல்லை, திடீரென்று இதை பேசு பொருளை ஆக்குறதுல ஏதாவது எனக்கு பிஜேபி மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணியா தமிழ்நாட்டுல ஒரு அமைதியற்ற சூழலை பண்ணணும் அல்லது நாம வளரணும்னு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சுயநலம் இருக்கலாம். பிஜேபியின் குரலை இவர் சில நேரம் ஒழிக்கிற மாதிரி பல நேரங்கள்ல சீமானுடைய குரல் வருது. அவர் ஏதாவது சொன்னா அண்ணாமலை ஓடோடி வர்றதெல்லாம் பார்த்தா பெரியாரை பற்றி ஏதாவது சீனாதான் வரும், அல்லது பெரியார் மண் அப்படிங்கிறத மாத்தினாதான் நாமெல்லாம் வளர முடியும். அதனால தமிழ் தேசியம் கொண்டு வர. தமிழ் தேசியம் தப்பான வார்த்தை இல்லை, அதெல்லாம் நடக்காங்கிற வேறன்னு நான் சொல்லிட்டேன். நான் ரொம்ப உள்ள போக மாட்டேன். அப்ப பிஜேபி என்ன சித்தாந்தத்தை நினைக்கிறதோ, என்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் நினைக்குதோ, அதே ரூட்ல சீமானும் பயணிக்கிறாரோங்கிற ஒரு ஆதங்க குரல்ல தான் இந்த விமர்சனம் வைக்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும். அப்ப அடுத்து சீமானை கைது செய்வது இந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுவாரா சீமான்? சீமான் தள்ளப்படல, சூழல் தள்ளலாம். நீதிமன்றங்கள் அப்படி பார்வை பார்த்தா அரசுக்கு வேற வழி இல்லாமல் போகலாம். ஏன்னா பொது அமைதியை குலைக்கிற செயல்தான். யாரை சொன்னா என்ன நடக்குமோ, என்ன ஒரு தீப்பொறி பறக்குமோ அதை தெரிஞ்சே பேசுறாருன்னு சொன்னா அப்ப அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் அல்ல, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது அப்படிங்கிற அந்த பேசிக் செக்ஷன்ல ஆரம்பிச்சு சப்போர்ட்டிவா சில செக்ஷன்களை போடுவாங்க. பட் உடனே கைதுன்னு அரசு தன்னிச்சையா போகாதோன்னு எனக்கு தோணுது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டாங்க, சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடல, கைது பண்ணல, என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசுக்கு உத்தரவிடுங்கள், காவல்துறைக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்கன்ட்டு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் என்ன பார்வை பார்க்குதுன்னு பார்க்கணும். பட் இதையெல்லாம் தான் சீமான் விரும்புகிறாரா? அன்றைக்கு பெரியார் இயக்கத்தினுடைய அந்த சில முக்கிய தலைவர்கள் சொல்லியிருக்கிற விமர்சனம் இதுவும் தான். ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காக சீமான் பேசுகிறாரோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு இனிமேல் விளம்பரம் தேவையில்லை. அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கே புரியலை என்ன நோக்கத்துக்காக அவர் இப்படி செய்யணும்னு. பெரியாரை கொண்டாடுங்கன்னு நான் சொல்லலை, சீண்டாதீங்கன்னு சொல்கிறேன், உரசாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். இன்னைக்கு நாம் உட்காந்து கௌரவமாக புல்லன் சட்டை போட்டுக்கிறோம், முழுசா வேட்டி சட்டை போடுறோம், சேலை கட்டுறோம், முழுமையாக மாறாப்போட சேலை கட்டுறோம்னு பல விஷயங்களுக்கு மானத்தை காப்பாற்றுவதற்கு அடிப்படை காரணம் பெரியாருங்கிற அந்த உண்மையை வச்சுக்கிட்டு சொன்னால் அவரை சீண்டாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலேயே இது தீப்பொறியாக தான் கிளம்பிட்டு இருக்கு.
பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.